சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நான் என்னென்ன செடிகள்லாம் புதுசாக வளர்க்குறேன், அதே நேரத்தில் ஒரு சின்ன கார்டன் டூர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பேக்கில் வெள்ளரிக்காய் செடிகள் நிறையா போட்டிருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பால்சம் பூச்செடி 2-3 இருக்குது. நடுவில் வந்து கோவக்காய் செடி இருக்குங்க. அது தண்டு மட்டும் நான் வாங்கியிருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு கத்திரிக்காய் செடி, வெள்ளை கத்திரிக்காய் செடியும் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேக்கில் மட்டுமே இத்தனை வகையான செடிகள் இருக்குது. ஸோ வெள்ளரிக்காய் விதை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 60 விதைகளுக்கு மேலே இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2-3 தொட்டியில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது 2வது இல்லை 3வது லேயர் ஆஃப் லீவ்ஸ் வந்த அப்புறம் இதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். வெயில் காலத்தில் சூப்பராக நமக்கு வெள்ளரிக்காய் செடிகளானது நல்லா வளர்ந்து நிறைய வெள்ளரிக்காய்கள் கொடுக்குங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவரைக்காய் செடி. இது வந்து ஒரு விதமான கோழி அவரை தான். இது ஆல்ரெடி வளர்ந்துட்டுருக்குது, புதுசாக நான் போடலை. தை மாதமே நான் விதைச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளைச்சல் கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் புதுசாக விதைச்சாலும் பரவாயில்ல, இதை இல்லைனா கண்டினியூ பண்ணாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இந்த செடிகள் வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதீத வெயில் இருந்துச்சு அப்படின்னா மேபி கருகலாம். செடிகள் வந்து பார்த்திங்கன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு 2-3 தொட்டியில் இந்த அவரைக்காய் செடி வச்சுருக்கேங்க. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முக்கியமாக கருதுறது ஃபைபர் ரிச், அதாவது நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளை நம்ம எவ்வளோ வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயமாக அது அமையும். ஸோ அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் பூச்சி தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வேப்ப எண்ணெய் கரைசலோ இல்லை வேப்பம் புண்ணாக்கு கரைசலோ தெளிக்கலாம். வேர் பகுதியில் வேப்பம் புண்ணாக்கு கரைசலை அடிக்கடி தெளித்து விடுங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெண்டைக்காய் நாற்று. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் புதுசாகவும் நீங்கள் வெண்டைக்காய் வாங்கி வளர்க்கலாம். சிகப்பு வெண்டைக்காய், யானை தந்தம் வெண்டைக்காய், இந்த மாதிரி பல வித்தியாசமான ரகங்கள் வாங்கி வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். கஸ்தூரி வெண்டை, ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காயை நீங்கள் வாங்கி வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கார்டனிங் ஆனது. ஸோ இதுவும் நல்லா முளைச்சி வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி உரம், அதாவது சீவீட் லிக்விடை வந்து தெளிச்சிட்டு வரேன். நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குது. அடுத்தது தக்காளி செடிகள் வந்து விதவிதமான செடிகள் இருக்குங்க என்னோடய மாடி தோட்டத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோன்னு சொல்லக்கூடியது. ஸோ அழகாகவே முளைச்சிருக்கு. ஒரு 5-6 செடி இருக்குங்க இந்த செரி டொமேட்டோவானது. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை நான் வந்து என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா விதைகளுக்காக பயன்படுத்த போகிறேன். என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட 5-6 ரகம் தக்காளி செடிகள் இருக்குது. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த செரி டொமேட்டோங்க. ஸோ அதை இன்னும் நான் மல்டிப்ளை பண்ண பார்க்க போகிறேன், பெருக்க பார்க்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எப்படி பச்சை பசேர்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். விரைவில் இது எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது வந்து நாட்டு ரக கொத்தமல்லிங்க. இதுவும் நான் கிருஷ்ணா சீட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் கொத்தமல்லி புதினாவும் ட்ரை பண்ணலாம். இந்த பேக்கில் வந்து புதினா இருக்குது, ப்ளஸ் மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட விதைகள் நான் இதில் தூவி விட்டுருந்தேங்க. நிறைய செடிகள் முளைச்சிருக்கு எக்கச்சக்கமாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரிகோல்டானது ஒரு கம்பேனியன் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு தக்காளி செடி கூட இதை வச்சிங்கன்னா பூச்சி வரதை தடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் நல்ல பூச்சிகளையும் அட்ராக்ட் பண்ணும். சில வண்டுகள்லாம் அட்ராக்ட் பண்ணும். பாலினேஷனுக்கு, அதாவது மகரந்த சேர்க்கைக்கு உண்மையிலே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மேரிகோல்டும் இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிளகாய் செடி. அதில் நான் மிளகாயை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் ஒழுங்காக காமிக்க முடியல, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வேறு சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் மிளகாய் பறிக்கிறத காமிக்கிறேன். இதில் சில மிளகாயை விட்டு வச்சுருக்கேங்க, ஏன்னா அதை விதைகளுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய மிளகாய்கள் கொடுத்துச்சு இந்த செடியானது.
வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகவே இருக்குது மிளகாய் செடியானது. காந்தாரி மிளகாய் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்குதுங்க. பட் ஆனால் மிச்ச மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி போகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிளாக, அதாவது அதீத வெயிலை தாங்கி வளரக்கூடிய சில செடிகளை நம்ம கண்டுபிடிச்சி வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெகுலரான அறுவடை, அதாவது யதார்த்தமாக பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட செடிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வெரைட்டியான ரகங்களை நீங்கள் பயிரிடும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த விதத்தில் காந்தாரி மிளகாய் நல்லா வளருதுங்க வெயிலை தாண்டி. ஸோ இந்த மிளகாயெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா விதைகளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சில மிளகாயை. அடுத்தது கத்தரி நீங்கள் சொல்லவே வேணாம், வருஷம் முழுவதும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இது ஒரு விதமான ஊதாய் கத்திரி. நான் ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ சீட்ஸ் வாங்கியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட 20 வகையான கத்தரிக்காய் விதைகள் சேர்த்து ஒரே பாக்கெட்டாக, அதுவும் 20 ரூபா தான். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே வாங்குறது அப்படின்றதெல்லாம் விரைவில் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. ஸோ அப்படி ஒரு காம்போ சீட்ஸ் வாங்கி போட்டு நிறைய வகையான கத்திரிக்காய் வளர்ந்துருக்கு. விரைவில் அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிறது போல் கத்தரி, தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய் 4ம் வளர்க்க பாருங்கள். இந்த 4 இல்லாமல் நீர் காய்கறிகள், அதாவது சுரைக்காயாக இருக்கட்டும், இல்லை புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகளை வளர்க்க பாருங்கள். அடுத்தது தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய். முக்கியமாக வெள்ளரிக்காய்ங்க தாராளமாக அதிகமான உங்களுக்கு வளர்ச்சியையும் காய்களையும் கொடுக்கும் வெள்ளரிக்காயானது. ஸோ வெள்ளரிக்காய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ ட்ரை பண்ணாலே போதுங்க. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் பழச்செடிகள் ட்ரை பண்ணலாம். என்னோடய மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் அத்திப்பழம், சப்போட்டா, பலவிதமான பழமரங்கள் என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் அதில் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இதுவும் செரி டொமேட்டோ தான். வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டெல்லாம் ஏற்படுது. மீன் அமிலம் இல்லை கடல் பாசி உரம் கொடுக்கும்போது இதை தவிர்க்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம பல டிப்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க செடிகள் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வெயிலுக்கு வளர்க்க போகிறோம். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமான செடிகள் வாங்கி வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா விதைகள் நம்ம நிறையா வாங்கினா பராமரிக்கிறதும் கஷ்டம். ஸோ மூடாக்கு போட பாருங்கள். காய்ந்த இலைகள்லாம் வேர் பகுதியில் போட்டு தண்ணி ரெகுலராக ஊற்றுங்க. உங்கள் செடிகளும் நல்லாவே வளருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.